அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல காலையில இருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கறத ஒன் டே vlog-ஆ உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த vlog-ல ஃபுல்லாவே ரெசிபிஸ் மட்டும் தான் இருக்கும். அன்னைக்கு காலையில இட்லியும் மல்லாட்டை சட்னியும் தான். இட்லி நல்லா சூடா ஊத்திட்டு அதுக்கு சைட் டிஷ் மல்லாட்டை சட்னி. இந்த மல்லாட்டை சட்னி வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து துருவன தேங்காய், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா பூண்டு, இது எல்லாத்தையும் வதக்கி இதோட சேர்த்துக்கணும். நீங்க வேர்க்கடலை அதிகமா சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்தீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும். தேங்காய் அதிகமா வச்சு வேர்க்கடலை கம்மியா வச்சீங்கன்னா அது லைட்டா ஒரு தேங்காய் சட்னி ஃபீல்ல இருக்கும். அதனால வேர்க்கடலை சட்னி அப்படின்னா எது நம்ம சொல்றோமோ அதை அதிகமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுவை ரொம்ப கூடுதலா இருக்கும். அன்னைக்கு சுட சுட இட்லியோட மல்லாட்டை சட்னி வச்சு சாப்பிட்டாங்க. கூட கொஞ்சமா இட்லி பொடி வச்சுட்டேன். மோஸ்ட்லி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா காலையில டிஃபன் இட்லி அல்லது தோசை அதுதான் அதிகமா இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோசை. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஸ்கூலுக்கு போற டைம்ல பசங்களுக்கு கடகடன்னு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா தோசை சிம்பிளா செஞ்சு கொடுத்துடலாம், டைம் சேவ் ஆகும். அதனால அன்னைக்கு இட்லி மல்லாட்டை சட்னி. காலை சாப்பாடு சூப்பரா முடிஞ்சது. மதியத்துக்கு வெத்து சாம்பார். இதுக்கு துவரம்பருப்பு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல கூடவே பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து தனியா வச்சுக்கணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெத்து சாம்பாருக்கு சைட் டிஷ் வஞ்சர மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருந்தது. போய் வாங்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ இந்த மீன் வறுவலுக்கும் அந்த சாம்பாருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும். மீன் வறுவலுக்கு எப்பயுமே நான் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னா கடைசியா கொஞ்சமா சீரகத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் சேர்த்துப்பேன். வஞ்சர மீன் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள்லாம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமா எலுமிச்சை சாறு புழிஞ்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் காரத்தூளும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிசைஞ்சு ரெடியா வச்சுட்டேன். இது ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறுச்சு அப்படின்னா வறுக்கிறதுக்கு நல்லா சுவை சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெத்து சாம்பார் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாமா. குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா, கடுகு, தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 பல் பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி அதையுமே சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த வித்து சாம்பாருக்கு வெங்காயம், தக்காளி லைட்டா ஒரு கண்ணாடி பதத்துல வதங்கினா போதும். வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி ஒரு சின்ன கோலிகுண்டு சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சிட்டு இதை ஊத்திக்கோங்க. இந்த புளி தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, அதை கடைஞ்சிட்டு இதோட நம்ம சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதை கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஊற வச்ச மீனும் நல்லா சூப்பரா ஊறிடுச்சு. எடுத்து வறுத்துற வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரிலாம் சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா சைட் டிஷ் தாங்க மெயினாக கேட்பாங்க. ஸ்கூலுக்கு இன்னைக்கு என்ன லஞ்சு அப்படின்னு கேட்கறத விட அந்த லஞ்சுக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்றது தான் ரொம்ப மெயினாக கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் என்ன குழம்பு கொடுத்தாலுமே சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மீன் வறுவல், அதுக்கப்புறம் எறா வறுவல் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதில் உப்பும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஆல்ரெடி நான் எப்பயுமே புளி தண்ணீர்லேயே உப்பு சேர்த்து தான் ஊற வைப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துது. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம மீன் சூப்பராக வறுப்பட்டு எடுத்து வச்சாச்சு. வஞ்சர மீனில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சாம்பார் கொதிச்சிருச்சு. கடைசியாக நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் டக்குன்னு நம்ம எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தால் கூட என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு வெத்து சாம்பார் வச்சிடலாமா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்து சாம்பார் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது சின்ன வயசுலாம் ஸ்கூல் விட்டு வந்தப்போ இந்த சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவைக்கு போட்டு சாப்பிடுவேன். ஆனால் இப்போ அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. சாம்பார் அப்படின்னா ஒரு தடவைக்கு மேலே சாப்பிடவே இப்பெல்லாம் பிடிக்க மாட்டுது. ஆனால் வெத்து சாம்பார் அப்படின்னா எப்பயுமே ஃபேவரட் எல்லாருக்குமே. ஸோ அன்றைக்கி லஞ்ச் பசங்களுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு இந்த வெத்து சாம்பார், பாப்பாவுக்கு எறா வறுவல் வச்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சுங்க. ஸோ லஞ்ச் இதோட அவங்களுக்கு முடிஞ்சுது. எங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் அப்படிங்கிறதுனால கூடுதலாக இன்னொரு காய்கறி பொரியல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு பொரியல் தான். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிச்சுக்கணும். பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு மிளகாய்த்தூள், உப்பு போட்டு தண்ணீர் ஊற்றி வேக வச்சு கடைசியாக கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பரட்டி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா தொக்கு பதத்தில். இதையுமே தனியாக வெறும் சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். என்னுடைய இன்னொரு ஃபேவரட் வெஜ்ஜிலன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்கு தான். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் சாதத்தோட வித்து சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், மீன் வறுவல். ஸோ அசத்தெல்லாம் மதிய லஞ்சு சூப்பராக முடிச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து மசால் வடை செய்யலாம். நான் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மசால் வடை எப்போதும் நீங்கள் எல்லாருமே நார்மலாக செய்கிறது தான். அதனால் அதை நான் டீட்டெயில்டாக நான் வந்து இங்கே சொல்லலை. வழக்கமாக செய்கிற மாதிரி பருப்பை ஊற வச்சு அதை வந்து கூட காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுட்டு உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு வடையாக சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு 1/2 hourக்கு மேலே ஊற வைக்க மாட்டேன். ஸோ ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா மொறுன்னு நல்லா இருக்காது. ஸோ இது ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. நான் காட்டின இந்த ரெசிபிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபிஸோட நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.